ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன வீக்கெண்டில் நாமினேஷன் பற்றி கேட்கவே இல்லைன்னு எல்லாரும் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆனால் பெருசாக ரோஸ்ட் விடலை. அதான் நான் சொன்னேனே, அது வந்து என்ன சொல்கிறது, திவாகர், பாரு, அதுக்கப்புறம் கமருதீன் அவங்க வரைக்கும் இருந்தால் நல்லா திட்டியிருப்பாங்க. அது கூட சாண்ட்ரா பிரஜன் இருக்கிறதுனால அட்ரஸ் பண்ணணும். இவங்க அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தானே அதை 1 ஹவரில் காமிச்சாங்க. இதே வந்து நான் இப்போ கேட்குறேன், இவங்க வியனா எழுந்து சொல்கிறாங்க, வியனா இவங்க சொன்னாங்களே சுபிக்ஷா எழுந்து, அது சரியான விஷயம். நான் முதல் எபிசோட்லேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். வந்து நீங்கள் மட்டும் நாமினேஷன் இது பண்ணுறீங்களே, பேசுகிறீங்களே, அது சரியா அப்படிலாம் கேட்கும்போது அதுக்கான விளக்கத்தை நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அவங்களும் சொல்லுவாங்க சாண்ட்ராவும், பின்ன இவங்களாம் மட்டும் ஃபேராக ஆடுறாங்க, அப்போ இந்த இந்த இப்படி ஆடினா இப்படி தான் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கு வியனா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆமாம், அது ஓப்பன் நாமினேஷன், எல்லாருமே 2 ஓட்டு வந்தால் போதும், ஓட்டை வேஸ்ட் பண்ணானும் போது அது பெருசாக தப்பாக தெரியல அது ஓப்பன் நாமினேஷனு. ஸோ வந்து அது ஓப்பன் நாமினேஷன் போது பேசுகிறது எல்லோரும் தான் பேசினாங்க. அரோராவை பண்ண சொல்லி இன்றைக்கும் சொன்னாங்கன்ற மாதிரி அவங்களுக்கான ஃபேக்டை சொல்லிட்டாங்க. ஆனால் சுபிக்ஷா ரொம்ப நியாயம் மாதிரி பேசிட்டு, ஏம்மா சுபிக்ஷா, இத்தனை வாரமும் நீயும் திவாகரையும் பாருவும் மட்டும்தானே பண்ணுறேன், அந்த குரூப்பிசம்குள்ளே இருக்கிற யாரையாச்சும் நீ இது வரைக்கும் பண்ணியா என்ன? எஃப்ஜேவியோ கனியோ இல்லைனா உன் அண்ணன் விக்ரமையோ எதையாச்சும் பண்ணியா என்ன? அப்படி இருக்கும்போது பாருக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது தான் உங்களுக்கு. ஏன்னா பாருக்கு சப்போர்ட் கிடைக்கும் போது அந்த ஓட்டு குறையுது, அந்த ஓட்டு பிரியுது. அப்படின்னும் போது உங்களால் பாருவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்க முடியல. இல்லை உங்களுக்குள்ளே யாரையாச்சும் வந்து அந்த ஓட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போ கெமிலாம் மாட்டி அவுட் ஆனாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஓட்டு வர பட்சத்தில் தான் மாட்டினாங்க ஓப்பன் நாமினேஷனும். அந்த கேல்குலேஷன் அந்த பொண்ணு சரியாக பண்ணுது. அதை தான் சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. நான் என்னோடய வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பீங்க, பார்வா வந்து என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ணலான்னு சொல்லலை. இவங்களா போய் கேட்டாங்க, அவளுக்கு தெரிஞ்ச ஐடியா சொன்னாங்க, சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதில் பார்வை தான் சாண்ட்ரா பிரஜன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர, இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா நாமினேஷன் ப்ராசஸ் உள்ளே போய் பண்ணாங்க, திருப்பி பிரஜன் சாண்ட்ராவை தான் எல்லாரும் அடித்தாங்க. ஸோ அந்த ஓட்டு தன்னோட பக்கம் திரும்பிடக்கூடாது மெஜாரிட்டின்றதுக்காக இது சாண்ட்ரா போட்ட பிளான் தான். அந்த பிளான்குள்ளே பார்வை தான் லீட் பண்ணாங்க. ஆனால் லீட் பண்ண சொன்னதும் சாண்ட்ரா தான். நீ சொல்லு, ஒரு ஓட்டு வந்தால் வருமா, 2 ஓட்டு வந்தால் வருமா எப்படின்னு கேட்டாங்க. அந்த கேல்குலேஷன் படியும் பண்ணாங்க. அந்த கேமை புரிஞ்சதும் பாரு தானே. இவங்க வைல்டு கார்டாக வெளில என்ன பார்த்துட்டு வந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது பெரிய கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் இத்தனை சீசன் பார்த்தாலும் புரிஞ்சிருக்கும், இல்லை வைல்டு கார்டாக வரதுக்கு முன்னாடி இந்த சீசன் பார்த்தா மட்டுமாச்சும் புரிஞ்சிருக்கும். ஒரு ஓட்டு வந்தால் வந்துடுவாங்க, க்ளோஸ்டாக இருந்தால் 2 ஓட்டு வந்தால் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புரிதல் கூட இல்லாமல் வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே அமைச்சிருக்கீங்க. ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே பாரு தான் காரணம், பாரு தான் லீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சுபிக்ஷா வாயில வந்துட்டாங்க. இந்த வாரம் நாமினேஷனில் சுபிக்ஷா வரலை. அதுக்கப்புறம் அந்த அரோரா என்ன கமருதீன் கூட சேர்ந்து அப்படியே திட்டுற மாதிரி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மேபி வந்தாங்களோ எடிட்டில் கட் பண்ணிட்டாங்களோ என்னமோ. மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பேசுனா வந்து தப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அரோரா பார்வை மட்டும் பேசுனா அது தப்பு இல்லையா? அது எடிட் கட் பண்ணிடுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அரோரா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இனிமேல் தான் கேம் ஆடுறாங்க, நல்லா ஆடுறாங்க அப்படின்னு பிக் பாஸ் பாராட்டு மழையாக பொழிகிறாரு. வீக்கெண்ட்லேயும் ஹோஸ்ட் பாராட்டு மழையாக பொழிகிறாரு. 10 குறைக்கு அரோராவை ஃபஸ்ட்டு சேவ் வேறு பண்ணியிருக்கீங்க. அவள் 5th 6th இருக்கா. அவளை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவீங்க? என்ன சொல்ல வரீங்க? பாருக்கு எதிராக அரோராவை திருப்பி விட்றீங்களா? அவள் பச்சை உட்காந்து கமருதீன் கிட்ட பேசுகிறான். அப்புறம் அந்த கமருதீன் ஏன் இன்னைக்கு பாரு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கான்? அந்த கேப்டன்சி டாஸ்க்னால. எனக்கு என்னவோ அது அப்படி தான் சொன்னேன். அவன் 2 பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறான். இவனோட அந்த அடல்ட் கண்டென்ட் விஷயத்துக்கு அரோரா வேணும், அவளுக்கும் வந்து அவள் அடல்ட் கண்டென்ட்டுக்கு கமருதீன் வேணும். இது 2மே உருப்படாத கேஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அப்படி வந்து பாரு பக்கமே திரும்ப மாட்டா. அவள் கூட ஏன் இப்போ உன்னை அவளை கல்யாணம் பண்ணிய வாழ சொன்னாங்க? இல்லை முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவள் என்ன கெஞ்சிட்ட உட்காந்துருக்கா? நீயா வாழ முடியாதுன்ற, நீயா சண்டை கீக்கு போடுற, நீயா அவளை பின்னாடி தப்பாக பேசுகிற, அப்போ நீயா போய் திருப்பி போய் அவகிட்ட உட்கார. அந்த பொண்ணு வந்து நீ வந்து பேசுனா நான் பேசுகிறேன், அதுவும் நைட்டில் பேச மாட்டேன், பகலில் பேசுனா பேசுகிறேன் மாதிரி அவள் சொல்லிடுறா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் பொதுவாக பேசுனா பேசுகிறேன், நீ ஏன் போய் பேசுனா அவளை பேசுனா? அப்போ நீ அங்கே பேச திருப்பி இந்த அரோராக்கு பிடிக்கலன்னா விட்டு தொலை வேண்டியது தானே? அப்புறம் நீ வந்து 2 பொண்ணுக்கிட்டையும் பஸ் ஓட்டுற அப்படின்னும் போது, இப்போ எதுக்கு அவகிட்ட நீ இப்போ பாருக்கிட்ட பஸ் ஓட்டுற அப்படின்னும் போது அந்த பார்வும் வந்து ஏன் அவனுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்னு எனக்கும் கோவம் தான். அப்போல்லாம் திடீர்னு நீ நினச்சா பேசுவேன், நீ நினச்சா வருவா, இல்லைனா நான் வந்து நீ எப்படி நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசணும், நீ பேசலைன்னா நான் பேசக்கூடாது, நீ பேசினா நான் பேசணும் அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டு போகாமல் அவளும் வந்து பேசினது எனக்கும் பிடிக்கல. ஓகேவா? அது அவள் கேமையும் ஸ்பாயில் பண்ணுது. திருப்பி அவள் அந்த விஷயத்துக்குள்ளே அவளோட இமேஜும் கெட்டு போகுதுன்னும் போது அந்த இடத்துல எனக்கு பார்வை செய்கிறது தப்பு சரிங்கிறத மாரி எனக்கு அது பிடிக்கல, இரிட்டேட்டும் ஆச்சு. அவனை வந்தாலும் அவகிட்ட அவள் சொல்லிடணும், எனக்கு வந்து பிடிக்கல. நீ அன்றைக்கி வந்து அந்த ஜெயிலில் போய் சாண்ட்ரா கிட்டலாம் சொல்லும்போது அவன் தானே சொன்னான், அரோராக்காக வந்து அவளை வக்காலத்து வாங்கினால. அப்போ நீ அவளுக்கு வக்காலத்து வாங்க, அவள் கூட சுற்றி என்னமோ பண்ணிக்கோ, உன் இஷ்டத்துக்கு நினச்சா வருவேன், உன் இஷ்டத்துக்கு வேணான்னா போயிடுவா அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை அப்படின்னு முகத்துக்கு நேராக பேசலாம். அவள் பேசலை, அது எனக்குமே இரிட்டேட் தான் ஆச்சு. அப்போ அவன் ஏன் வந்திருக்கான் போது அவன் இந்த வாரம் கேப்டன்சியில் இருக்கான். அவனுக்கு கேம் பற்றின ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம் பற்றின புரிதல் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ அந்த கேப்டன் ஒரு வேளை அவன் ஆயிட்டான்னா அந்த அந்த வாரம் அந்த வீக்கை எப்படி கொண்டு போகிறது, என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்ற ஐடியாவுக்கு அவனுக்கு இவ வேணும். அதனால தான் அந்த மரமண்டை வந்து உட்காந்துருக்கான். அப்போ இவ ஏன் அதை வந்து அவாய்ட் பண்ணலங்கிறது எனக்குமே அது இரிட்டேட் ஆன விஷயங்கள் தான். ஒன்று.
இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்கில் அரோரா கிட்ட பேசும்போது எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னு சொன்னது பார்வ தான். ஏன்னா அவள் சொல்லிட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாவோ உன் கூட எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னா நீ அவகிட்ட பேசுறது பொசசிவ் ஆகுதுன்னும் போது அதனால தான் அந்த பிரேக்கப்பே வந்துச்சு. இவனா அந்த கீ பஞ்சாயத்தில் ஒன்றும் இல்லாத கீ பஞ்சாயத்துக்கு அவகிட்ட போய் உட்காந்து பேசினா அந்த ஸ்லிப்பர் விஷயம்லாம் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அரோரா வந்து எனக்கு இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா பேசுகிறான், நான் கானுக்குட்டி கிட்ட பேசுகிறேன், விக்ரம் கிட்ட பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிறேன், உனக்கு என்ன நீ அவகிட்ட பேசிக்கும், என்ன அப்படி பேசினவகிட்ட எனக்கு வந்து யாரோ பேசினா எனக்கு பிடிக்காதுன்னா அதே தானே அவள் பார்வும் சொன்னா, என் கூட நீ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இருந்துட்டு அவகிட்ட பேசினா அது உன் இஷ்டம், ஆனால் அங்கேயும் நீ வண்டி ஓட்டிட்டு இங்கேயும் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொன்னான். இவன் என்ன சொல்கிறா, நீ எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நீ பேசுகிற அப்படின்னா இப்போ அதான் நான் சொல்கிறேன், வினோத்துக்கும் பார்வை பிடிக்காது, விக்கல்ஸுக்கும் பார்வை யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கூட சேர்ந்து இவ அரோரா ஒரு கேம் ஆடுறான். சாரி, அரோரா கேம் ஆடலை, அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா போடுறா. அவள் கேம் ஆடுறதுன்னு பார்த்தா பாரு கிட்ட மட்டும்தான் ஆடுறா. பாருக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து அந்த நாமினேஷன்லேயும் அந்த ஹாஸ்டலையோ பெஸ்ட்லேயோ அவள் சேர்ந்துக்கிறாளே தவிர அவள் ஆடுற கேம் பாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது வெஞ்சன்ஸ் கேமாக இருக்குது, இல்லைனா கேவலமான அந்த அடல்ட் கண்டென்ட் ட்ரையாங்கிள் லவ் கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அரோராவை தூக்கி வைக்கிற இந்த டீம், அரோராவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ண இந்த டீம், இப்போ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த விபி அப்படிங்கிற ப்ரொஃபைல்லேருந்து அனுப்புவார். அவர் சொல்லியிருந்தார், இந்த வாரம் வந்து பார்வை எடுத்தாலும் எடுத்துருவாங்களோ அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்க எப்போ வேணால் அதை எடுத்துருவாங்க, நம்ம என்ன தான் கத்தினாலும் டீம் திவாகரை தூக்குன மாதிரி இவங்கள பார்வை தூக்கத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ப்ளஸ் இனி நாமினேஷன் ப்ராசஸ்லேயே அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, எல்லார் பேரையும் சொல்லிட்டு லாஸ்ட்டு ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் பாரு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ப்ளஸ் இந்த கேமை பாரு தான் கரைச்சி குடிச்சிருக்காங்க அப்படின்றதுலேயும் ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா 50 days ஆயிடுச்சு, யார் யார் கேம் எப்படிலாம் மாறணும்னு ஒரு ஐடியா கொடுக்கும்போது ரம்யா ப்ளசண்ட்டாக வந்து அவங்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருந்தது, அரோரா கேம்குள்ளே வராங்க, விக்ரம் இப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொடுக்கும்போது பாருக்கு சொல்லும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த கேமே கரைச்சி குடிச்சிருக்கீங்களே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணது உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் யுவர் பேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் முன்னுக்கு நிற்க வேணாம், ஒரு சில இடங்களில் வெப்பனை எடுக்காமையே கத்தி எடுக்காமே வார்த்தைங்களாலே அதை சால்வ் பண்ணலான்னு சொன்ன அட்வைஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு இப்படி அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு இந்த வாரம் அவளை எலிமினேட் பண்ணுற ஐடியா, இந்த வாரம் இல்லை எந்த வாரம் வேணால் அவளை எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. அவளை உள்ளே வச்சிருக்க ஐடியா சுத்தமாக டீமுக்கு கிடையாது. எப்போ வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அகெயின் டிஆர்பிக்காக வச்சுருப்பாங்க. அந்த டிஆர்பி அரோரா கிட்டேருந்தோ இல்லைனா விக்கல்ஸ் விக்ரம் கிட்டேருந்தோ இல்லை இவங்க டீமுக்குள்ளேயே இப்போ ரம்யா மாற்றி கேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இல்லைனா வந்து சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒரு கன்னிங் கேம் ஆட ஆரம்பித்தா, இல்லைனா வந்து விக்கல்ஸ் விக்ரம் இன்னுமே வந்து சாண்ட்ரா பக்கம் ஸ்ட்ராங்காக திரும்பி அந்த வெஞ்சன்ஸ் பாரு மேலே இருக்க வெஞ்சன்ஸ் அந்த சைடு போச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே பாரு தேவைப்பட மாட்டாங்கன்னு எப்போ வேணால் டீம் வந்து அதை கன்சிடர் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி டாப் 5 எல்லாம் இவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு வேளை வந்து அது அந்த பொண்ணுக்கான லக்கு இல்லை நிஜமாகவே அந்த பிபி ஷோ வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கிறாங்க, மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்கன்னா அவகிட்ட இருந்த அந்த டிஆர்பிக்காக அவகிட்ட இருக்க அந்த அந்த எனர்ஜிலாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவளை வந்து தூக்கி போடுறது நியாயம் கிடையாது. அவள் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நல்ல பிளேயர், அவளை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா மனசாட்சி இருக்கிற பிளேயர்ஸ் அந்த ஷோ வந்து ஒரு மேல் சாவனிசம் ஷோ இல்லை ஒரு நியூட்ரல் ஷோன்னு நம்மள ஒத்துக்கலாம். அகெயின் இதான் அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவளை வெளில தூக்கி போடுறதுக்கான பிளான் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எல்லோரும் ட்ரெஸ் பண்ணி வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அங்கே வந்து உட்காரும் போதுமே இவங்க ரெடியே ஆகலை. இவன் வந்து அந்த கமருதீன் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறான் அது இதுன்ற மாதிரி இருந்தப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு வரும்போது பாருக்கு வந்து ரெடி ஆகலை. கேட்டால் இப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அவளுக்கு எல்லாருக்கும் வீக்கெண்ட் ட்ரெஸ் வந்துச்சு, அவளுக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு க்ளூவாக இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வருவீங்க நம்புறேன் பாரு, ஏன்னா அவங்க கேம்குள்ளேயே போய் உட்காந்துடுறாங்க. அங்கங்கே அவ்வளோ பொட்டென்ஷியல் அந்த பொண்ணு அந்த கேமுக்காக போகுது. அவளே அதை சொல்கிறான், நான் யார்கிட்டயாவது நாமினேஷன் பற்றி பேசுகிறேன், ஐ மீன் இப்போ நாமினேஷன் முடிஞ்சப்பறம் ஏன் இவங்க வரல அவங்க வரலன்னு பேசுகிறப்போ நாங்கள் அங்கே டிஃபன் சாப்பிட்டு போனால் உட்காந்து பேசிடுறேன், ஏதாவது ஒரு சின்ன கான்வர்சேஷன் உட்காந்து பேசுகிறேன், இப்படியே என் பொழுது போயிடுது, நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கணுன்றதே எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி அவள் அந்த கேம் பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் பெருசாக அவள் வந்து அந்த ஒரு அவளுக்கான ஒரு விஷயத்தை கூட அவள் மறந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு அடிக்ஷனாக அந்த கேமை வந்து அவள் ஆடுறா அப்படின்னு சொல்கிற இடத்துல இதுவே அவளுக்கு மைனஸாகவும் போகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் சொல்லியுமே வந்து அவள் வந்து அந்த ரெடி ஆகிட்டு வந்து உட்காரல, அதுக்கப்புறம் வந்து அந்த எஃப்ஜே தான் அவளை நாமினேட் பண்ணியிருக்கா, அந்த அரோரா தான் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது அரோராவை தூக்கி வைக்கிறது, இவங்க அரோராவை சேவ் பண்ணுறது, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் நாமினேஷன் அப்போ வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேன்னு சொல்கிற பிக் பாஸ் வந்து நாமினேஷன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிற பிக் பாஸ் விக்ரமை மட்டும் நாமினேஷன் முடிஞ்சோடனே மற்றவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நாமினேட் பண்ணுறதுக்கு. அப்போ ரம்யா தான் அடுத்து போகிறாங்கன்னா சபரியை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலுமே சபரி வரதுக்கு முன்னாடி விக்கல்ஸ் விக்ரம் அனுப்புங்கன்னு சொன்னேன். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக யாருமே வந்து நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ ஏதாவது சொல்லுது. சபரியும் சொல்லியிருப்பார் ஒரு வாட்டி, அந்த அக்ரெசிவாக ஒரு ப்ளே பண்ணும்போது மனசில் இருக்கிற பேசணும்னா நாமினேஷன் முடிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமை மட்டும் நடுவில் கூப்பிட்டு பேசினது, அரோராவை தூக்கி வச்சு பேசுறது, ஆப்வியஸாக அரோராவை சேவ் பண்ணது, அதுக்கப்புறம் கமருதீன் அரோரா பேசுகிறத மட்டும் அவ்வளோ முக்கியமாக எடுக்கிறது. அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அரோரா நான் சொன்னால் டீம் கேட்பாங்க, நான் என்ன சொல்கிறேன்
சொல்கிறேனோ அதை பண்ணுவாங்கன்ற அளவுக்கு அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறதோ, இல்லை இவ காசை கொடுத்துட்டு உள்ளே வந்தாலும் இந்த அரோரா என்னன்னு தெரியல, இவ பக்கம் கேம் திரும்பணும் இல்லை நான் கேட்குறேன், திவாகரையோ கலையரசனையோ ஒரு வின்னர் ஆக்கினா இல்லை ஒரு ரன்னர் மெட்டீரியலில் கூட நீங்கள் கொண்டு வந்தால் அது சொசைட்டிக்கான ஒரு நல்ல மெசேஜாக இருக்காதுன்னு எந்த அளவுக்கு வந்து கொடி பிடிச்சிட்டு ஒரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது ஃபேரும் தான் கூட, அவங்களாம் சொசைட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அரோரா மட்டும் எந்த வகையில் எக்ஸாம்பிள் ஆவாங்க? பாரு மாதிரி ஒரு அநாயகமாக இருக்கலாம், இரிட்டேட்டிங்காக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. அது வந்து அவங்க மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அரோரா மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் வந்து வின்னராக கொண்டு வரதோ இல்லை ரன்னராக கொண்டு வரதோ இல்லை அவங்கள ஒரு வின்னிங் மெட்டீரியலாக காட்டணும்னு அவங்கள ஷோவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ, அவங்க நிஜமாகவே திருந்தணும்னு நினச்சா அது ஓகே. அவங்களே சொல்லியிருப்பாங்க கமருதீன் கிட்ட, நான் எனக்கான பேர்லாம் மாற்றிக்கலாம் இங்கே வரல, அவர் ரியா வந்து லூஸ்தனமாக சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லும்போது, இந்த கேமில் மட்டும் தன்னை நல்லவளாக காட்டிக்கிட்டு இல்லை வெளியில் போய் திருப்பி அதே தான் பண்ண போகிறாங்கன்னா, அப்படி ஒரு எக்ஸாம்பிளை தான் நீங்கள் சோஷியல் மெசேஜாக இப்படி ஒரு சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இருக்க இந்த ஷோவில் சொல்லுவீங்கன்னா உங்கள் புத்தி எவ்வளோ கேவலமாக இருக்குது, அந்த கமர்ஷியல் ஷோ எவ்வளோ கேவலமாக போகுது, அந்த ஒரு கார்ப்பரேட் புத்தியை காட்டுற இந்த ஜனங்கக்கிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை இப்போ அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஒருவேளை தூக்கிடுவாங்களோ பண்ணுவாங்களோ அந்த பொண்ணை இன்னொரு 5 வீக்ஸ் வச்சுருந்து. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் அவன் எஃப்ஜே விக்ரம்லாம் முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி பேசுனாலும் பின்னாடி அதே வெஞ்சன்ஸோடு தான் அலையிறானுங்க. ஆனால் அது கோல்டு வர மாதிரி இருக்குது. முன்னாடி நின்று பேசுகிற அந்த ஒரு ஸ்ட்ராங் வர இல்லாமல் பின்னாடி பேசுகிற கோல்டு வர இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியாது பிரஜன்ஸ் அண்ட்ரா திவ்யானும் போது உள்ளுக்கு இருக்குது. ஆனாலும் எஃப்ஜே வந்து பார்வை பண்ண தான் செஞ்சான். அது பண்ணதையும் வந்து அவன் ஒத்துக்கிறான். ஆனாலும் பாரு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாடா எல்லாரும் ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தான் ஆடுது, எல்லாரும் நாமினேஷனில் வரணும், நாமினேஷனில் வந்தால் தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றதுல அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை தான் கமருதீன் கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். ஆமாடா உன்னையும் நான் சொன்னியே வரலன்னா எல்லாரும் நாமினேஷனில் வரணும், நாமினேஷன் ஃபேஸ் பண்ணணும், அந்த கேமோட புரிதல் அவளுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எஃப்ஜேலாம் விக்ரம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், அந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்தால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து வீடே இப்போ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது திவாகர் போன அப்புறம் அப்படிலாம் பேசும்போது இன்னும் 4-5 பேர்லாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப கம்மியாயிட்டு 4-5 பேர் தான் இருக்காங்கன்னா, இன்னும் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் 4-5 பேர் இருக்கிறதுலாம் வந்து இன்னும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த லோன்லினஸை க்ரியேட் பண்ணும் அப்படிலாம் சொல்லும்போது, அது வரைக்கும் நீலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டே பாருலாம் விக்ரம்லாம் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த வெஞ்சன்ஸோட பீக் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று எஃப்ஜேவும் இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், கமருதீன் பாரு ஜெயிலுக்கு போகும்போது எப்படியா இருந்தாலும் நீயும் நானும் தாண்டா மோதிக்க போகிறோம் அப்படின்னு கமருதீன் கிட்ட இன்டெரக்டாக சொல்லியிருப்பான். அதாவது கமருதீன் கிட்ட டேரெக்டாக சண்டை போட மாட்டான். ஆனால் நீயும் நானும் தான் எப்படி இருந்தாலும் வரப்போகிறோன்னா அதுக்குள்ளே பாரு எவிக்ட் ஆகிடுவானோ இல்லை ஒரு பொண்ணு அவளை ஸ்ட்ராங்காக அந்த ரவுண்டுக்கு டாப் 5கோ டாப் 3கோ வரமாட்டானோ ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் விளையாடுறீங்கல்ல, ஒரு மேல் சாவனிசம் ஷோவாகவே அது கொண்டு போகணும், ஒரு மேல் ஈகோயிஸ்டிக் ஷோ கொண்டு போகணும். ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக விளையாடுறத பொறுத்துக்கவே முடியாது. உங்கள் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது ஒரு சைக்கோத்தனமான மென்டாலிட்டி தான். காம்படிட்டர்னு வந்தப்புறம் அந்த காம்படிஷனை ஹெல்த்தியாக தான் பார்க்கணுமே தவிர அதை ஒரு வெஞ்சன்ஸோடவோ பர்சனல் ஆட்டிடியூடோட பர்சனல் ஈகோவோ பார்க்கும்போது அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்காது. ஒரு ஜென்ம விரோதியை ஜென்ம பகையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னா அவள் அதை கேமாக பார்க்குறான். ஆனால் நீங்கள்லாம் அந்த கேம் ஆடுற ஸ்ட்ராங்காக கேம் ஆடுற அவளை பகையாக பார்க்குறீங்க, வெஞ்சன்ஸாக பார்க்குறீங்க, பர்சனல் ஈகோவால் அவளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு சாடிசம் மென்டாலிட்டி அவகிட்ட காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் அங்கே இருக்கவே கூடாதுன்றதுல எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னா, என் மக்கள் மட்டும் என்ன அதில் மாற்று கருத்தை வச்சுருக்காங்க, அவங்களும் அது எத்தனை சொல்கிறாங்க, அவளாம் கேமே இருக்கும். ஆனால் அப்போ அவ்வளோ வேணான்னு சொல்கிற மக்கள் எப்படி அரோராவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத விக்ரம் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே அவனும் கேம் ஆடுறான், அவனுக்கான விஷயத்தை காட்டுறான். ஆனால் பார்வை வேணான்னு சொல்கிற ஒரு கூட்டம் அரோராவை வேணும்னு சொல்கிறது தான் என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்ன மாதிரி மக்கள் மனநிலைமை இருக்குது, என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் வேறு யாரை கூட நான் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து பார்வை வேணான்னு சொல்லுங்கள், கனியை சொல்லுங்கள், சபரி வரட்டோன்னு சொல்லுங்கள், சாண்ட்ரா சொல்லுங்கள், திவ்யா சொல்லுங்கள், கெமியை கூட சொல்லுங்கள், சுபிக்ஷா கூட சொல்லுங்கள். ஆனால் அரோரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா பார்வை வேணான்னு சொல்லிட்டு. இந்த அரோரா பாரு மேலே கோவமாக இருக்கிறதுனாலே அரோரா சூப்பர்னு ஒரு மென்டாலிட்டியோடு அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, அந்த டீமும் அதை பண்ணதில்லை. வில்லருக்கு ரிவ்யூவர்ஸ் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸும் நான் தான் சொன்னேன், அந்த 4 ரிவ்யூவர்ஸ் பேசின பேச்சு அந்த 4 பேர் பார்வை தப்பி தவறி கூட டாப் 5ல சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ஜோ மைக்கெல்லாம் சொன்னது இருக்குல்ல, அவ்வளோ அது மேல் சாவனிசமோட உச்சகட்டமாக இருந்தது. ஓகேங்களா? அதே இடத்துல ரஞ்சித் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை டாப் 5ல பாரு வந்தன்னா ஓகே தான், அவங்க கேம் ஆடுறாங்க, கேமுக்காக பண்ணாங்க. ஃபேட்மேன் சார் கூட பாரு இல்லாமல் டாப் 5 போனால் அது கேம் வந்து டிஆர்பி வராது, ஒன்றும் பெருசாக போகாது, அதுக்காகவாது பாருவை கொண்டு வருவாங்க டீம்னு. அப்போ உடனே ஜோ மைக்கேல் சொல்கிறார், அதான் ஒன்று வியானா இல்லைனா பாரு, அதான் 4 வந்து அதாவது டாப் 4 வந்து டிசர்விங்காக டாப் 4க்கு வரவங்களாம், அந்த 5 வந்து நெகட்டிவாக ஒன்று உள்ளே போடணுன்றதுக்காக போடுவாங்க, அந்த மாதிரி பார்வை ஒப்புக்கு சப்பானியாக வேணால் போடுவாங்க அப்படின்னு ஜோ மைக்கேல்லாம் சொன்னது இருக்குல்ல.
ஆக்சுவலாக எனக்குலாம் அதில் அவ்வளோ காண்டாச்சு. ஆக்சுவலாக ஜூமில் மைக்கேல் மேலே எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்ததுங்க. ஒரு பீரியடில் நான் 3rd சீசன்லேருந்து தான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லும்போது, இதோட நாமினேஷன் ப்ராசஸையோ, எவிக்ஷன் ப்ராசஸையோ, இல்லை ரிவ்யூவர்ஸ் அது எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க, என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரோட கேம் பற்றி பேசுகிறதெல்லாம் நான் மோஸ்ட்லி அங்கே வந்து எடுத்துக்கிட்ட இன்புட்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதில் ஒரு முக்கியமான பங்கு ஜோ மைக்கேல், ஃபேட்மேன் இவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நான் பார்த்து வியந்த ரிவ்யூவர்ஸ் இந்த சீசனில் ஏன் இவ்வளோ டாக்ஸிக்காக ரிவ்யூ பண்ணுறாங்க, ஒரு பொண்ணுக்கு எதிராக இவ்வளோ ஷார்ப்பான ஒரு வெப்பனை வந்து வார்த்தைங்களால் கொட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த பொண்ணு அப்படி கொட்டுறதுனாலே அரோரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறாங்கன்னும் போது, நீங்கள் சர்வைவர் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்து ஓப்பன் மைண்ட் செட்டோட இந்த ரிவ்யூ பண்ணாமல் க்ளோஸ் மைண்ட் செட்டோட பண்ணுறது இருக்குல்ல, அஸ் ரிவ்யூவராக அது சரியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து சர்வைவரில் அந்த பொண்ணு அப்படி இருந்தால், அதனால் இந்த ஷோவில் இந்த பொண்ணு அப்படியே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால், அரோரா வெளியில் எப்படி இருக்காங்க? சர்வைவர் ஷோ முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? அரோரோட விஷயங்கள் அப்போ எப்படி இருக்குது, இல்லை இந்த ஷோ முடிஞ்சப்புறம் திருப்பி போய் அவங்க என்னவா இருக்க போகிறாங்க, அவங்க திருந்த போகிறாங்களா, மாற போகிறாங்களா, அவங்களுக்கான விஷயங்களை அவங்க டிசைட் பண்ண போகிறாங்கன்னும் போது, அப்போ அதை மட்டும் நீங்கள் ஓப்பன் மைண்ட் செட்டோட பண்ணால் அரோராக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? முதல்ல அரோரா ஸ்ட்ராங்காகவே அங்கே கேம் ஆடலை. அவங்க ஆடுற கேம் பாரு வெஞ்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாரு வெஞ்சன்ஸை பார்க்க தான் டிப்பிக்கலாக சொல்கிறாங்கல்ல கமருதீன் கிட்ட, என்னை பிடிக்காத ஒருத்திக்கிட்ட நீ போய் பேசுகிற, இல்லை அவளுக்கு நீ பண்ணுறேன்னா நீ போ, அது எனக்கு பிடிக்கல, அவெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு அவங்க வார்த்தைங்க தொண்டையிலேருந்து வார்த்தைங்களாம் வருது இல்லை பின்னாடி விஷத்தை கக்குறாங்கல்ல விக்ரம் கூட சேர்ந்து உட்காந்து, அந்த விக்ரமும் வந்து விஷத்தை கக்குறான்ல, எனக்கு புரியல. நானுமே அரோரா சென்சிபிளான பேர் நல்ல பிளேயர் தான் நினச்சேன். அவங்க எல்லார் கூடயும் கேம் ஆனால் அவங்க நியூட்ரல் பிளேயர். அவங்க அரோரா பார்வதி கிட்ட மட்டும் வெஞ்சன்ஸாக பண்ணுறாங்கன்னா அது கேம் பெர்ஸ்பெக்டிவில் கூட இல்லை, கேவலமான அந்த லவ் கண்டென்ட் விஷயத்தில் வருது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை பார்வை வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா எனக்கான ரிவ்யூவில் கூட எனக்கான அந்த ஒரு ஹோல்டு இல்லாமல் நான் எப்படி ரிவ்யூ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மேபி கொஞ்சம் நல்லா வேறு ஏதாவது வைல்ட் கார்டு உள்ளே வந்து கொஞ்சம் கேம் பெர்ஸ்பெக்டிவ் மாறினா உள்ளே நான் ரிவ்யூ பண்ணுவேன். இல்லைனா எனக்கான மைண்ட் செட்டில் நானுமே இப்படி, ஏன்னா வேறு யார்கிட்டையும் எனக்கு வந்து எடுத்து பேசுகிறதுக்கான விஷயங்கள் இருக்குமானே தெரியல. எல்லாமே வந்து அடித்து ஒரு பொண்ணை வெளில தள்ளிட்டு இது வந்துக்கான நியாயங்கள் எடுத்து பேசவே எனக்கு இஷ்டம் இருக்காது. அது எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை முடிஞ்சால் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ண முடியும். சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க எப்படி ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுறது, நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஹைப் த பாயிண்ட்ஸ்னு ஒன்று காட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக ஏதோ ஒரு சேனல் வச்சுருந்தா தான் காட்டும். காமன் அதாவது நீங்கள் யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் காட்டும். காமனாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு காமனஸ்க்கு அது காட்டாது. அப்போ நீங்கள் லைக்கோ ஷேரோ மட்டும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ கைஸ்.